ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் கூந்தன் குளம். இது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கூந்தன் குளம். இது பறவைகளின் சரணாலயமாக இப்போது விளங்கி வருகிறது. 1992ஆம் ஆண்டிலிருந்து இவை பறவைகளின் சரணாலயமாக இந்த அரசாங்கம் அறிவித்துள்ளது. இங்கு குவில் குவிலாக பல நாடுகளிலிருந்து இங்கு பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக வந்து செல்வதாகவும் பலர். எனவே நாங்களும் இங்கு ஒரு விசிட்டிங் போட்டு இந்த ஏரியாவை பார்க்க வந்தோம். ஆனால் மிக அழகான ஒரு பிளேஸாக இருக்குது. அமைதியான பிளேஸ், நல்ல காற்றோட்டமான பிளேஸ், சுத்தமான காற்று இங்கு வீசுகிறது. இந்த பறவைகள் அனைத்துமே பல நாடுகளிலிருந்து இந்த ஊருக்கு வந்து இனப்பெருக்கம் செய்துவிட்டு திரும்பவும் அந்த நாடுகளுக்கு சென்று வருவதாகவும் பல ஆராய்ச்சியாளர்கள், அதுவும் பறவைகளின் பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய பலர் கூறி வருகின்றனர். எனவே நாங்களும் இந்த இடத்திற்கு வந்து இந்த பறவைகளை பார்ப்பதற்காக நாங்கள் வந்தோம். நான் பிறந்த ஊரிலிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் கொண்ட கூந்தக்குளம் தான் இந்த ஊர். இந்த ஊர் கூந்தக்குளம் என்றும் நாங்கள் இதனால் வரைக்கும் அழைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அது அல்ல, இந்த ஊர் கூந்தன் குளம் என்று தான் இங்கு அழைப்பார்கள். இந்த ஊரில் பல பறவைகள் வந்து செல்வதாகவும் பலர் கூறுகின்றனர். நாங்கள் வரும்போது இந்த ஊரில் தண்ணி மிகவும் குறைவாகவே இருந்தது. இது மழைக்காலம் இல்லை என்பதால் இங்கு நிறைய பறவைகள் வந்து போனது. ஆனால் குளத்தில் தண்ணி மிகவும் குறைவாகவே இருந்தது. குளத்தை சுற்றி பார்ப்பதற்கு ஏதுவாக ஒரு உயரமான மேடையும் அமைச்சு வச்சுருந்தாங்க. அது மேலே நின்று குளத்தை பார்ப்பதற்கு ரொம்பவும் ஈஸியாக நல்லாவும் இருந்தது. முற்றிலும் நமக்கு நல்லா தெரிஞ்சது. இங்கு அமர்ந்து இருந்து பார்ப்பதற்கு வசதியாக சிமெண்ட் சேர் பல அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பறவைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் ரொம்பவும் சாதுவாக அமைதியாக தனக்கு தேவையான இரையை தேடிக்கொண்டிருந்தது இந்த குளத்தின் பாயும் நீருக்குள். அது மட்டும் இல்லாமல் பல பறவைகள் ஓரமாக அமர்ந்திருந்து தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தது. பறவைகளுக்கு ஒரு இரு மீன்கள் சாப்பிட்டுவிட்டு திரும்ப அவைகள் அமைதியாகவே தன் வாழ்நாளை கடத்தி கொண்டு வரும். ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல. மூட்டை சேர்த்து வைத்து கொண்டும் பல தலைமுறைகளுக்கு பல பணங்களை லட்சக்கணக்கில் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். பல கொலைகளையும் செய்து பலருக்கு துரோகம் செய்தும் பல கோடிக்கணக்கான ரூபாயை சேர்த்து வைத்து வருகின்றனர் இந்த மனிதர்கள். ஆனால் அவர்களிடம் இவர்களை நாம் ஒப்பிடக்கூடாது. அப்படி என்பதுதான் எனக்கு இந்த சரணாலயத்திற்கு வந்த பிறகு தோன்றியது. இவைகள் அந்தந்த நேரத்துக்கு ஏற்பதாக உணவுகளை தேர்ந்தெடுத்து கொள்கிறது. அனைத்து உணவுகளையும் எப்போது நமக்கு தேவையோ அப்போது தான் அந்த உணவை சாப்பிட்டு விடுகிறது. பின்னர் அந்த உணவிற்காக காத்திருப்பதும் இல்லை. நாளைக்கு உணவுக்காக இது சேர்த்து வைப்பதும் இல்லை. எனவே மனிதர்கள் இந்த பறவைகளை கண்டு பலர் உணர வேண்டும். அது மட்டுமல்லாமல் சோம்பேறியாகவும் இது இருப்பதும் இல்லை. யாராவது நமக்கு இரையை எடுத்து தருவார்கள் என்றும் நினைப்பதும் இல்லை. அதற்கு தேவையான உணவுகளை அதுவே தானாகவே தேடிக்கொள்கிறது. பறவைகள் மிக அழகான பறவைகள் என்பதனாலும் இங்கு பல ரக பறவைகள் இங்கு வந்து செல்வதனாலும் இங்கு ஒரு உயரமான மேடை ஒன்றும் அமைத்து வைத்திருக்கிறார்கள். அதன் மீது நாங்கள் ஏறி நின்று கொண்டிருந்து பார்த்தோம். ஆனால் அந்த மேடைகள் அனைத்தும் பாதுகாப்பு அற்ற நிலையில் இருந்தது.
ரொம்ப அழகாக தெரிந்ததினாலும் ரொம்ப அழகாக இந்த இடம் இருந்ததினாலும் நாங்கள் சற்று நேரம் நின்று பறவைகளை பார்த்து ரசித்தோம். இங்கு மிகவும் தண்ணீர் குறைவாகவே இருந்தது. இந்த குளத்தில் இந்த மாதம் மிகவும் குறைவான தண்ணீர் தான் இருந்தது. இன்னும் ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக வந்திருந்தால் இக்குளத்தில் அரை குளங்களாக நீர் நிரம்பி இருந்ததாக இந்த ஊர் பொதுமக்கள் கூறினார்கள். இந்த ஊரில் இந்த பறவைகள் மிகவும் சாதுவாகவே பறவைகளை நடத்தி வருகிறார்கள் இந்த ஊர்க்காரர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஊரில் இருக்கும் பொதுமக்கள் அனைவரும் தீபாவளி கொண்டாடுவது இல்லை. அதுவும் எப்படி கொண்டாடுகிறார்கள் என்றால், அவர்கள் தீபாவளியை பட்டாசே இல்லாமல் தீபாவளி கொண்டாடி வருகிறார்கள். வடை பாயாசங்களுடன் தீபாவளி கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் பட்டாசுகள் மட்டும் கொளுத்துவது இல்லை. கூந்தன்குளம் கிராம ஊராட்சி பஞ்சாயத்தாக இருப்பதால் இங்கு போதுமான வசதிகள் மிகவும் குறைவாகவே உள்ளது. இந்த கூந்தன்குளம் கிராமத்தில் இந்த கூந்தன்குளத்தில் பல அடிப்படை வசதி கூட இல்லை என்றாலும் இவர்கள் எந்த பறவைகளுக்கும் எந்த வகையிலும் துன்புறுத்துவது இல்லை. கூந்தன்குளம் ஒரு சாதுவான மிகவும் அமைதியான ஒரு ஊர். கூந்தன்குளத்தில் பொதுமக்கள் மிகவும் குறைவாகவே காணப்பட்டு வருகின்றனர். இந்த ஊர் பொதுமக்களின் வாழ்வாதாரம் விவசாயமே ஆகும். இந்த ஊர் மக்கள் இந்த குளத்தில் உள்ள நீர் பாசனத்தையே நம்பி விவசாயத்தை நடத்தி வருகின்றனர். சன்கூல் டிராவல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பல வெளிநாடுகளிலிருந்து இங்கு வந்து தங்கும் பல பறவைகள் கூந்தன்குளம் ஊருக்குள் இருக்கும் பல வேப்ப மரங்களில் கூடுகள் கட்டி அதில் முட்டையிட்டு குஞ்சு பறித்து அவைகள் தன் இனப்பெருக்கத்தை பெருக்கி வருகின்றனர். மரங்களிலும் வீடுகளிலும் கூடு கட்டி தன் இனப்பெருக்கத்தை பெருக்கி வருகின்றனர் இந்த பறவைகள். உள்நாடு வெளிநாடு என்று 283 வகையான பறவைகள் இங்கு கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பறித்து தன் வாழ்நாளை கடத்தி வருகின்றனர் இந்த பறவைகள். இந்த பறவைகளை தன் பிள்ளையைப் போல கருதும் மக்கள் அவை எழுப்பும் சத்தத்தில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகின்றனர் இந்த கூந்தன்குள ஊர் பொதுமக்கள். நைஜீரியா, சைபீரியா, ஜெர்மன் போன்ற நாடுகளிலிருந்து வரத்து பறவைகள் அதிகமாக இங்கு உள்ளது. நாங்குநேரி பகுதியில் கூந்தன்குளத்தில் இந்த பறவைகள் குவியல் குவியலாக வந்து சேர்கின்றனர் இந்த வெளிநாட்டு பறவைகள். எனவே கூந்தன்குளத்தில் இருக்கும் பொதுமக்கள் எவரும் பட்டாசு கூட கொளுத்தி தீபாவளி கொண்டாடுவதும் இல்லை.
இக்குளத்தில் நின்று பார்ப்பதற்கு ஏதுவாக பல மேடைகளும் அமைத்து வைத்திருந்தார்கள். இங்கு வீடியோ எடுப்பதற்கு தடையும் கிடையாது. ரொம்பவும் அழகான பிளேஸாக இருந்ததுனால நாங்கள் ரொம்ப நேரமாக அந்த உயரமான ஒரு இடத்திலிருந்து பறவைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப அருகில் போனோம் அப்படின்னா பறவைகள் பறந்து போகிறது. இந்த பக்கமாக மேய்ந்த பறவைகள் எங்களை கண்டவுடன் அந்தப்புறமாக பாய்ந்து ஓடிவிட்டது. எனவே நாங்கள் தூரத்திலிருந்தே வீடியோ எடுப்போம் என்று நாங்கள் தூரத்தில் நின்று கொண்டு வீடியோ எடுத்து கொண்டிருந்தோம். தண்ணிக்கு அந்தப்புறம் நாங்கள் சென்று பறவைகளுக்கு அருகில் நின்று நாம் வீடியோ எடுக்கலாம் என்று நினைத்தோம். ஆனால் அது மிகவும் தவறு என்பதை உணர்ந்தோம். இந்த பறவைகள் அருகில் சென்றதால் அந்த பறவைகள் பறந்து விட்டதால் அங்கு சென்றால் கட்டாயமாக அந்த பறவைகள் அனைத்தும் பறந்துவிடும். எனவே நாங்கள் தூரத்தில் நின்று கொண்டிருந்து இந்த பறவைகளை கண்டுகளித்தோம். அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கும் தெரியப்படுத்த இந்த வீடியோவை ஒரு சமதளமாக நாங்கள் வீடியோ எடுத்தோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறோம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. மழை காலங்களில் இந்த பறவைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பறவைகள் இந்த உடமரத்தின் மீது நிறைய கூடுகளை கட்டி அந்த கூட்டில் முட்டையிட்டு குஞ்சு பறித்து பின்னர் அந்த குஞ்சுகள் அனைத்தும் பறக்கடித்து மீண்டும் வெளிநாடுகளுக்கு செல்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறி வருகிறார்கள். நாங்கள் இங்கு சென்றிருக்கும் போது இங்கு அதிகமாக வெயில் கிடையாது. கிளைமேட் ரொம்ப சாதுவாகவே இருந்தது. அதனால் எங்களுக்கு ரொம்ப களைப்பு தெரியவில்லை. இக்குளத்தில் மிக குறைவான நீர் இருந்ததால் நிறைய பறவைகள் ரொம்ப தூரமாக இருந்தது. இக்குளத்தில் தூர்வாரி இக்குளத்தை பராமரிக்கவும் அரசாங்கம் பல வழிநெறிப்படுத்தி வருகிறது. பறவைகள் ஊரை சுற்றியும் குளத்தை சுற்றியும் மிக வேகமாகவும் பறந்து எங்களுக்கு காட்சியளித்தது. இந்த ஊருக்காரர் பொதுமக்கள் அனைவருமே நிறைய பேர் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தனர். அது மட்டுமில்லாங்க இந்த பறவைகள் எந்தவித சிரமமும் படாமல் இருப்பதற்காக இந்த பறவைகளுக்கு யாரும் துன்புறுத்துவதோ அதனை டிஸ்டர்ப் பண்ணுவதோ யாரும் ஒருவர் கூட கிடையாது. ஏன் இந்த பறவைகளுக்காக யாரும் எந்த ஒரு பொதுமக்களும் பட்டாசு வெடிப்பது கிடையாது. பல இடங்களில் கஷ்டகாலமும் வந்தாலும், அதாவது இறப்பு, பிறப்பு, கொண்டாட்டம், திண்டாட்டம் பல வழிகள் இருந்தாலும் இதில் வானவெடிகள் போடுவார்கள். ஆனால் இந்த ஊர் பொதுமக்கள் யாரும் வானவெடிகளையும் எந்த பட்டாசுகளையும் இங்கு பயன்படுத்துவது கிடையாது என்பதுதான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த பறவைகளுக்காகவே இவர் தன் வாழ்க்கையை தன் சந்தோஷத்தையும் அவங்க போக்கிக்கிட்டாங்க. நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா இந்த பறவைகளை இங்கே ரொம்ப ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை யூடியூப்லேயும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒரு நிழல் குடியில் அழகாக உட்காந்துருந்து அந்த பறவைகள் பற்றின சில விளக்கங்களையும் தேடினாங்க.
நானும் என் சின்ன பையனும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுல ரொம்பவும் ஆர்வமாக ஆயிட்டோம். அதனால் மிக அருகில் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நடந்து வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த குளத்தில் தண்ணி மிக குறைவாக இருந்ததுனால இந்த தண்ணிக்கு அருகில் நின்று நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். இந்த தண்ணி கிறிஸ்டல் கிளியர் மாதிரி தெரியாமல் கொஞ்சம் ஒரு அழுக்கு படிந்த ஒரு நீராகவே இருந்தது. பறவைகள் அப்பப்போ அங்கிருந்து பறந்து மேலே சென்று திரும்பவும் அதே இடத்துக்கு கீழே வந்து விடுகிறது. ஒரு சில பறவைகள் இங்கிருந்து மீன்களை பிடித்து வெளியே எடுத்து செல்கிறது. அது எதுக்கு என்று தெரியவில்லை. நிறைய பறவைகள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வெளியே இருந்து இங்கே இறங்கி மீண்டும் மீன் தேட ஆரம்பிக்கிறது. பல பறவைகள் இங்கேருந்து மீனை பிடித்து எங்கேயோ எடுத்து செல்கிறது. சரி, இந்த பறவைகள் அனைத்து மீனை எடுத்து அடுத்த வேலை உணவுக்காக சேர்த்து வைக்கிறதோ என்று நாங்கள் நினைத்தோம். திரும்ப அந்த பறவைகள் எங்கே செல்வது அப்படிங்கிறத நாங்கள் எங்களால் முடிந்த தொலைவுக்கு ஓடி சென்று அந்த பறவைகளை படம் பிடித்தோம். அதற்கு பிறகுதான் தெரிந்தது இந்த பறவைகள் எங்கே சென்று வருகிறது என்று. ஆமாங்க, தாய் பறவை தன் குஞ்சுக்கு இரையை எடுத்து சென்று வருகிறது என்பதுதான் நாங்கள் கண்டோம். தாய் பறவை தன் குஞ்சுகளுக்கு இங்கிருந்து இரையை எடுத்து செல்கிறது. அவை சேர்த்து வைப்பது இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்தோம். சற்று நேரம் இங்கு நின்று இந்த பறவைகளை பற்றி பார்த்து கொண்டு இருக்கும்போதே எங்களுக்கு இத்தனை ஆராய்ச்சி, இத்தனை விஷயங்கள் தெரிகிறது என்று சொன்னால் இந்த பறவைகளை பற்றினே முழுக்க ஆராய்ச்சி செய்யும் ஆராய்ச்சியாளர்களுக்கு பல விவரங்கள் தெரிந்திருக்கும். எனவே தான் டிஸ்கவரி போன்ற சேனல்களில் பல இந்த பறவைகளை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த பறவைகள் அனைத்தும் மிக அழகாக பெரிய பறவைகளாக இருந்தது. வாய் ரொம்ப பெருசாகவும் நீண்ட ஒரு நீளமான ஒரு சூழலே இருந்தது. ஒரு வித்தியாசமான பறவையாக இருந்துச்சு. இவைகள் அனைத்துமே தன் குஞ்சுகளுக்கு இரையை தேடி எடுத்து செல்வதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. எந்த பறவையும் ஓய்வதும் இல்லை, சுறுசுறுப்பை குறைப்பதும் இல்லை. சரி, இதனுடைய கூடுகள் எங்கே இருக்குது? இந்த குளத்திற்கு உள்பக்கமாக இருக்கக்கூடிய உடை மரத்தில் இருக்கிறதா என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அவைகள் மிக குறைவான கூடுகள் தான் அந்த உடமரத்தில் கட்டியிருக்கிறது என்பது நாங்கள் உணர்ந்தோம். இந்த பறவைகள் பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய கருவேல மரங்கள் தான் இந்த குளத்துக்குள்ளே நிறைய இருந்தது. அந்த கருவேல மரத்தில் தான் நிறைய கூடுகள் கட்டியிருக்கு அப்படின்னு நினச்சோம். ஆனால் இது அந்த பறப்பதற்கும் அதில் கூடு கட்டி வாழ்வதற்கும் தகுதியான ஒரு வீடாக அந்த பறவைகளுக்கு தெரியலை அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இந்த பறவைகள் எந்த ஒரு பறவையுமே அந்த மரத்து மேலே கூடு கட்டலை அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த குளத்துக்குள்ளே நிறைய வேப்ப மரங்கள், பிற மரங்களெல்லாம் இந்த குளத்துக்குள்ளே வச்சு வளர்த்தாங்கன்னா இந்த பறவைகளுக்கு அதில் கூடு கட்டி அதில் முட்டையிட்டு குஞ்சு பறித்து இனப்பெருக்கத்தை அதிகம் செய்து அது வாழ்ந்து அதனுடைய வாழ்க்கையை நன்றாக வாழ்வதற்கு ஒரு வழி வகுப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த அரசாங்கத்திற்கும் நாங்கள் எடுத்து வைப்பது என்னென்னா, இந்த குளத்துக்குள்ளே நிறைய நீர் இல்லாத போதும் பச்சையாக இருக்கக்கூடிய பல மரங்கள் இருக்கிறது. நம்ம பூமியில் குறைவான நீரை வைத்து வாழக்கூடிய மரங்கள் நிறைய பூமியில் இருக்குது. அந்த மாதிரியான மரங்களை இந்த குளத்திற்குள் நடவு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து மற்றும் பொதுமக்களுடைய கருத்தாக நான் இதில் பதிவு பண்ணுறேன். இந்த பறவைகள் அனைத்துமே
தன் வீட்டை ஊருக்குள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மரங்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த ஊருக்குள். அந்த மரங்களில் சென்று இந்த குருவிகள், இந்த பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்து வருகிறது. அதில் முட்டையிட்டு குஞ்சு பறித்து பல சிரமத்திற்கு ஆளாகி வருகிறது. அவனை ஒரே ஒரு வச்சுக்கணும். ஆளுக்கு மடக்கிட்டு அண்ணன் வலிக்குது. In 100 meters, turn right toward Puttakulam, Vijayanarayanan Road. Take the next right toward Puttakulam, Vijayanarayanan Road, and turn left. இது வேற கத்தின்னு நடக்குது.